வணக்க மக்களே. சட்டமன்ற நேரலை எல்லாரும் பார்க்க தொடங்கிட்டான். அதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்கன்னா, எதிர்க்கட்சி முன்வைக்கிற கேள்விக்கு ஆளுங்கட்சியிட்ட பதில் இல்லைன்னா ரொம்ப சூசகமா ரொம்ப அழகா ஸ்கிப் பண்றாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா, பதில் சொல்ல முடியலன்னா, இந்த கட்சி சார்ந்து ஏதாவது சொல்லி கிளப்பி விட்டுறது. உங்க கட்சி அப்படி இப்படி இதுக்கு முன்னாடியில உங்க அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் லஞ்சம் ஊழல் ஏதாவது ஒன்று சொல்லி அதை கிளப்பி விட்டோன்னே இவங்க இதுல கவனமா இருக்காங்க, இதுக்கு பதில் சொல்றதுலே கவனமா இருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் வரல. அதுக்கு உதாரணமா என்ன அப்படின்னா, முன்னாள் சட்டமன்ற மாண்புமிகு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் கோவை செழியன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா, ஒரு 2-3 கேள்வி கேட்டாங்க. அதுல ஒரு கேள்வி என்னன்னா, துணைவேந்தர் பதவி நியமனம், அதாவது பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் பதவி நியமனம் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் அதிகாரத்துக்கு உட்பட்டது, தமிழக அரசின் உரிமை சார்ந்தது. அது பதவி நியமனம் தமிழக அரசு தான் செய்யணும். அதுல 3 பேர் கொண்ட குழு இருக்காங்க, அது போதுமானது சொல்லி உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பாணையம் வாங்கிட்டு வந்ததா அதை நினைவுபடுத்துறாங்க. ஏன் அது நினைவுபடுத்துறாங்கன்னா, இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னா, அது 3 பேர் கொண்ட குழு போதாது, நாங்க 5 பேர் கொண்ட குழுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க. அந்த 2 பேர்ல ஒருவர் யாருன்னா, மாண்புமிகு ஆளுநர் அவர்கள். ஆளுநர் யாருன்னா, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடியவர், மாநில அரசுல சம்பளம் வாங்கக்கூடியவர். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் யார் அப்படின்னா, துணை பல்கலைக்கழகங்கள் பட்டமளிப்பு விழாவா இருக்கட்டும், துணைவேந்தர் பதவி நியமனமா இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், அவர் ஒரு கௌரவ விருந்தினர். அவ்வளவுதான் நம்மளோட நிலைப்பாடு. இதே தான் அவங்க சொல்றாங்க. ஆளுநர் அதுல தலையீடு இருக்க வேண்டாம், நீங்க ஆளுநர் தலையீடு இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க எதை ஃபாலோ பண்ண போறீங்க? நாங்க உச்சநீதிமன்றத்துல நாங்க தீர்ப்பாணையம் வாங்கிட்டு வந்திருக்கோம், 3 பேர் கொண்ட குழு போதுமானதுன்னு சொல்றோம். ஆனா நீங்க 5 பேர் கொண்ட குழுன்னு சொல்லியிருக்கீங்க, இல்ல ஆளுநரும் வருவார்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்க எதை ஃபாலோ பண்ண போறீங்க? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கேட்டா மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர், இந்நாள் உயர்கல்வி அமைச்சர் அவர் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸோட வரலாறு சொல்லி வராங்க. அவரும் பதில் சொல்லல. சரி, இடையில பொதுப்பணித்துறை அமைச்சர் எந்திரிச்சாங்க. இருங்க, காங்கிரஸ்க்காக நான் கொஞ்சம் பேசுகிறேன். சரி, நாங்களோட இவரும் பதில் சொல்ல போறாரு போல அப்படின்னு பார்த்தா, இவரும் திமுக தாக்கியே தான் பேசுறாரு. கடைசி வரைக்கும் பதில் சொல்லல. இதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும்.